Hi, நான் Adeeb. Realme budget phone Realme C11 என்கிற மாடலோட unboxing and review தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Realme C11 வர பாக்ஸ். பாக்ஸோட ரெண்டு சைடுல பாத்தீங்கன்னா Realme C11 ஓட பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்கு கீழ பாத்தீங்கன்னா இந்த ஃபோனோட MRP கொடுத்திருக்காங்க. 8999 ரூபாய் தான் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற MRP. அப்புறமா இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இதோட மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஹைலைட்டட் ஃபீச்சர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனோட வேரியண்ட்டும் கலரும் ஐஎம்இயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி ஃபோனை தவிர இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு, சிம் இஜெக்டர் டூலு, 5 வாட்டுக்கான சார்ஜிங் அடாப்டர், அப்புறமா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், இவ்வளோ தான் பாக்ஸ்க்குள்ளே வருது. ரொம்பவே ஒரு நல்ல டிசைன் தான் ரியல்மி இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. ஐஃபோனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கொயர் டைப் கேமரா செட்டப் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 2 கேமராவும் ஒரு எல்இடி ஃப்ளாஷ் தான் அந்த ஸ்கொயர் டைப் கேமரா செட்டப்புக்குள்ளே வருது. டெக்ஸ்டர் டிசைனில் வர பிளாஸ்டிக் பாடி தான் இந்த ஃபோனுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட பிராண்டிக்கு நல்லா பெருசாகவே இதில் போட்டிருக்காங்க. இந்த ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட்டு வருது. ஒரு ட்ரிபிள் கார்டு ஸ்லோட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனில் 256 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்டபிள் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன், மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர், இதெல்லாம் தான் அந்த ஃபோனுக்கு கீழே வருது. இதில் வர டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான ஒரு HD+ LCD பேனல் தான் இதில் வருது. நோச் டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. 88.7% தான் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வருது. அப்புறமா இந்த டிஸ்பிளேக்கு மேலே ப்ரீ அப்டேட் ஃபிலிம் ப்ரொடெக்ஷன் ரியல்மி தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்னிங் கோர்லாஸ் பார்த்தின டீடைல்ஸை ரியல்மி அவங்களோட ஒஃபிஷியல் சைட்டில் மென்ஷன் பண்ணவே இல்லை. அடுத்து அந்த ஃபோனில் வர ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். மீடியாடெக்கோட ஹீலியோ G35 ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ப்ராசஸர் கிடையாது. ஒரு பட்ஜெட் ப்ராசஸர் தான் இந்த மீடியாடெக்கோட ஹீலியோ G35. இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணி பார்த்தப்ப லைட்டாக லேக் ஆகுது. இருந்தாலும் டே டு டே யூசேஜுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் தான் இந்த மீடியாடெக்கோட ஹீலியோ G35. அடுத்து அந்த ஃபோனில் வர பேட்டரி பற்றி பார்க்கலாம். 5000 mAhக்கான ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அதனாலவே இந்த 5000 mAhக்கான பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். 5000 mAhக்கான பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபோனு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 196 கிராம் வருது. இதோட விட்த் பார்த்தீங்கன்னா 75.9 mm, டெப்த்து 9.1 mm, ஹைட்டு 164.4 தான் வருது. அடுத்து அந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 13 மெகா பிக்சலுக்கான கேமராயும் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் இந்த ஃபோனோட பேக் சைடில் வருது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஒரு பட்ஜெட் ஓரியன்டட் ஃபோனுங்கிறதுனால கேமரா அவுட்புட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் குத்தம் சொல்கிற அளவுக்கு இந்த ஃபோனில் இருக்க கேமரா அவ்வளோக்கு மோசம் கிடையாது. அடுத்து அந்த ஃபோனில் வர சென்சர்ஸை பற்றி பார்க்கலாம். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சென்சர், ஆக்சலரேஷன் சென்சர், ப்ராக்சிமிட்டி சென்சர், லைட் சென்சர், இதெல்லாம் தான் இந்த ஃபோனில் வர சென்சர்ஸ். இந்த Realme C11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10 தான் வருது. Realme UA தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கான்டாக்ட்ஸ் மெசேஜுக்கெல்லாம் கூகுளோட ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட் தான் வருது. ரிச் கிரீன், ரிச் கிரே. கிரீன் கலரை விட கிரே கலர் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்தது அந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனு 2GB 32GB ஒரே ஒரு வேரியன்ட்ல மட்டும்தான் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய். தீபாவளி ஆஃபரில் இந்த ஃபோனை 7000 ரூபாய்க்கு வித்துருந்தாங்க. அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்க, மேபி நியூ இயர் ஆஃபரில் இந்த ஃபோன் 7000 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7500 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ரியல்மியோட காம்படிட்டர்ஸான ரெட்மியில் இருக்கிற ஃபோன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். Redmi 9A இந்த ஃபோனில் வர ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா Realme C11க்கு சிமிலரான ஸ்பெக்ஸ் தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2GB 32GB வேரியண்ட்டுக்கு 7000 ரூபாயும் 3GB 32GB வேரியண்ட்டுக்கு 7500 ரூபாயும் தான் வருது. டிசைன் வைஸ் இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணீங்கன்னா Realme C11ஓட டிசைன் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறமா இந்த Realme C11ல டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. Redmi 9Aல சிங்கிள் கேமரா தான் வருது. ஓவரால் இந்த ரெண்டு ஃபோன்ஸை கம்பேர் பண்ணீங்கன்னா Realme C11 தான் கொஞ்சம் நல்ல ஃபோனாக எனக்கு தெரியுது. அடுத்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Redmi 8A Dual. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2GB 32GB வேரியண்ட்டுக்கு 7000 ரூபாய் வருது. இந்த ஃபோன் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இருந்தாலும் இப்போயுமே ஒரு நல்ல ஒரு ஃபோன் தான் இந்த Redmi 8A Dual. இந்த 7000 ரூபாய் ப்ரைஸுங்கிறது இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆன ப்ரைஸ் தான் இப்போ நான் சொன்னது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னு என்ன திட்டாதீங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணி பார்த்தப்ப 7000 ரூபாய் ப்ரைஸ் தான் இப்போ காட்டிச்சு. Redmi 8A Dual பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் கேமரா செட்டப் வருது. Redmi 9A விட Redmi 8A Dual தான் கொஞ்சம் நல்ல ஃபோனாக எனக்கு தோணுது. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா Poco C3. போக்கோங்கிறது ரெட்மியோட சப் பிராண்டு தான். போக்கோ C3ல பார்த்தீங்கன்னா 3GB 32GB வேரியண்ட்டு நமக்கு 7500 ரூபாய்க்கு கிடைக்குது. ரியல்மி C11 வச்சு கம்பேர் பண்ணோம்னா
போக்கோ C3 கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மாடலு. நான் இப்போ சொன்ன லிஸ்ட்டிலே பெஸ்ட்டு ஃபோன் எதுன்னு கேட்டிங்கன்னா போக்கோ C3 தான் என்னோட ஒப்பீனியன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் போக்கோ C3. அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லா மாடல்ஸோட வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறோ அந்த ஃபோன்ஸை மட்டும் எடுங்க. நான் சொல்கிறத கேட்கணுன்னு அவசியமே இல்லை. நான் சொல்கிறபடி நீங்கள் ஃபோன் எடுத்து அது உங்களுக்கு பிடிக்காம போய் நீங்கள் என்ன திட்டுறதுக்கு பதிலாக உங்களோட இஷ்டத்துக்கே நீங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.